சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நம்ம பார்க்காத ஒரு உலகங்க. அங்கே நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பல் விளக்கி குளிக்கிறதுலேருந்து அத்தனை செயல்களையும் நாம் இங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. புவியீர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அங்கே எல்லா பொருளுமே மிதக்க தான் செய்யும். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் பூமியை சுற்றி வரக்கூடிய இந்த விண்வெளி மையம் ஏறத்தாழ 2 ஏக்கர் பரப்பில் கொண்ட ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸில் இருக்கும். இது 239 அடி நீளமும் 356 அடி அகலமும் 66 அடி உயரமும் கொண்டது. இதனுடைய எடை 4,20,000 கிலோனா பார்த்துக்குங்களேன். அதனால் நம்ம இங்கே செய்கிற எல்லா செயலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் அங்கே செஞ்சாகணும். உதாரணத்துக்கு பல் விளக்க ஒரு பிரத்யேகமான தயாரிக்கப்பட்ட ஒரு பேஸ்ட்டை பயன்படுத்துவாங்க. பல் விளக்கிட்டு அங்கே துப்பெல்லாம் முடியாது. அதனால் அந்த பேஸ்ட்டை அப்படியே முழுங்கிக்க வேண்டியதுதான். சில நேரங்களில் டவலை வாயில் வச்சு துப்பவும் செய்வாங்க. டாய்லெட் போக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பாகம். குளிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஈரத்துண்டை வச்சு தொடச்சிக்க வேண்டியதுதான். சாப்பிடும்போது தட்டில் இருக்கிற உணவு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சு அதை கட்டியிருப்பாங்க. அப்புறம் தூங்கும்போது அங்கே இண்டிவிஜுவல் குவார்டர்ஸ் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பேக்குள்ளே போய் நம்ம படுத்து தூங்கிக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பேக் மிதந்து விண்வெளி மையத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேக்கை அங்கே இருக்கக்கூடிய சுவர்லேயே கட்டி இருப்பாங்க. அப்புறம் தண்ணி குடிக்கணுன்னா கூட நம்ம சாதாரணமாக குடிக்க முடியாது. அங்கே ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பவுச் இருக்கும். அந்த பவுச்சில் இருக்கிற ஸ்ட்ரா மூலிமா உறிஞ்சு குடிச்சிக்க வேண்டியதான். பூமியிலேருந்து போகிறவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கும். உடல் பரிசோதனை முழுமையாக செஞ்சதுக்கப்புறம் தான் விண்வெளிக்கு அனுப்புவாங்க. பூமியை சுற்றி வர்ற விண்வெளி நிலையம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறதால வெறும் 90 நிமிஷத்தில் இந்த பூமியை சுற்றி வந்துடும். அப்போது ஒரு நாளைக்கு 16 முறை இந்த பூமியை சுற்றி வரும். அதனால் அங்கே ஒரு நாளைக்கு 16 பகலையும் 16 இரவையும் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த உலகத்தில் பகலோட வெப்பம் 121 டிகிரி செல்சியஸும் அதே நேரத்தில் இரவுடைய வெப்பம் -157 டிகிரி செல்சியஸ்லையும் இருக்கும். இதிலிருந்து தற்காத்து கொள்ளும் விதமாக இந்த விண்வெளி மையத்தை அமைச்சிருக்காங்க. இந்த விண்வெளி மையத்துக்குள்ள பூமியில் இருக்கிற வெப்பத்தை, அதாவது 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 24 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. 24 மணி நேரத்தில் 16 பகல் 16 இரவு. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. கற்பனைக்கே எட்டாத உலகம் இல்லையா? இப்போது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் பூமிக்கு ஜூலை 6ஆம் தேதி திரும்புகிறதா இருந்தாங்க. இந்த நிலையில் ஸ்பேஸ் கிராஃப்டில் ஹீலியம் கேஸ் வெளியாகிற கோளாறு ஏற்பட்டிருக்கிறதால அதை சரி செய்து திரும்ப வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் நாசாவுடைய செயல்பாடு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க இப்போவே 2 மாதத்தை கடந்துட்டாங்க. அதனால் நிறைய உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அவங்க உயிரோடு திரும்புகிறதே சிக்கல் தான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற வீரர்கள் திரும்பி பூமிக்கு வர்றப்ப அவங்களால சுத்தமாக நடக்க முடியல. பரிசோதனை செஞ்சப்போ தான் தெரிய வந்துச்சு, சர்வதேச விண்வெளி மையத்தில் எப்பவும் மிதக்கிற நிலையில் இருக்கிறதால அங்கே நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ எல்லாம் வேலையே இல்லாமல் போச்சு. அதனால் சதைக்கு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாதனால வீரர்களுடைய சதையும் எலும்பும் முற்றிலுமாக வலுவிழக்க ஆரம்பிச்சது. பூமிக்கு திரும்பின வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடுமையான பயிற்சியும் மருத்துவமும் அவங்கள மீட்டெடுத்தது. இப்போதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா வீரர்களும் விண்வெளி மையத்தில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்தாகணும். அதனால் அவங்களுடைய உடல் தசையையும் எலும்பையும் அவங்களால பாதுகாக்க முடியுது. உடற்பயிற்சி செய்யும்போது ஏற்படக்கூடிய வேர்வை துளிகள் மற்றும் தினமும் வெளியாகிற சிறுநீரை முழுமையாக சுத்திகரிப்பு செஞ்சு மறுபடியும் அந்த நீரை பயன்படுத்துகிறாங்க. சூரியன்லேருந்து வெளிப்படுற காஸ்மிக் ரேஸ்னால கேன்சர் உண்டாகும் அபாயமும் அங்கே இருக்குது. அதனால் அதிலேருந்து தப்பிக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உடைகளை தான் அணியிறாங்க. புவியீர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கிறதால சிறுநீர் பாதிக்கப்படும் அபாயமும் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கூடுமான பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் பெற்று தான் இங்கிருந்து போகிறாங்க. ஒரு வகையான பாக்டீரியாவை ஆய்வு செய்ய போயிருக்கக்கூடிய நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போகிறவங்க சீக்கிரமாக தன்னோட வேலையை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்ப வேண்டியது உடல்நலத்திற்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் விண்வெளிக்கு போகிற நிறைய வீரர்கள் 6 மாதத்துக்கு மேலே கூட தங்கியிருக்க வேண்டிய நிலை நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. ஸ்காட் கெல்லி அமெரிக்க விண்வெளி வீரர்
மார்ச் 27, 2015 விண்வெளி மையத்துக்கு போன இவர் மார்ச் 1, 2016 தான் பூமிக்கே திரும்பினார். 340 நாட்கள், ஏறத்தாழ ஒரு வருஷம் கழிச்சு தான் பூமிக்கு திரும்பினார்னா பார்த்துக்கோங்களேன். அவருடைய உடம்புல நம்ம குறிப்பிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் பின்னாடி முழுமையாக அந்த பிரச்சனைகள்லேருந்து அவரால் விடுபட முடிஞ்சது. இப்போது நாடே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நம்மளாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. அவர் மிகச்சிறந்த விண்வெளி வீரர். அவர் ஏற்கனவே விண்வெளி மையத்திற்கு 2 முறை போய் வந்த அனுபவம் அவர்கிட்ட இருக்குது. இது 3வது முறை. அது மட்டும் இல்லை, பல சாதனைகளை விண்வெளியிலேயே அவர் புரிந்தவர். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஸ்பேஸ் வாக்னு சொல்லுவோம். ஒரு கடினமான ஒரு விஷயம், விண்வெளி மையத்தை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிறது. அந்த விண்வெளி மையத்தை விட்டு வெளியே வந்து 50 மணி நேரத்திற்கு மேலெல்லாம் கூட இருந்து அத்தனை பேர்த்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடியவர். அவர் விண்வெளி பற்றி அத்தனை நுணுக்கங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அவர் எத்தகைய சூழலையும் தன்னை தற்காத்து கொள்ளும் திறன் படைத்தவர். அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் தொடர்ச்சியாக நாசா மற்றும் அவங்க குடும்பத்தோட வீடியோ கால்ஸ் மூலமாக தொடர்பில் இருக்காங்க. நலமோடு தான் இருக்கிறதா செய்தி. 24 மணி நேரமும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். அதனால் நம்ம சுனிதா வில்லியம்ஸும் சரி, பட்ச் வில்மரும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு திரும்ப தான் போகிறாங்கன்னு நாம் நம்புவோம். சரி, இந்த அதிசய உலகமான விண்வெளி மையத்தை பற்றி பார்ப்போம். இந்த விண்வெளி மையம் 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே குவார்டர்ஸ், கிச்சன், பொதுவான இடம், தூங்கும் இடம் எல்லாமே இருக்கும். இது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்குது. நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை நீக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. வீரர்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் இங்கே டிவி, படம் எல்லாம் கூட பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கும் கூட. நிறைய சிறு சிறு கற்கள், துகள்கள் விண்வெளியில் இருக்கும். அது இந்த மையத்தை சேதப்படுத்தாதவாறு தன் பாதையை சரி செஞ்சுக்கும். சில நேரம் விண்வெளி மையத்தோட வெளிப்புறத்தில் ஏதாவது சேதாரம் அல்லது கோளாறு ஏற்பட்டால், ஏதாவது பாகத்தை மாற்ற வேண்டியிருந்தால் இந்த விண்வெளி மையத்தை விட்டு வெளியே வருவாங்க. இதைத்தான் ஸ்பேஸ் வாக்னு சொல்கிறோம். பிரத்யேகமான ஆடையை போட்டுக்கிட்டு அப்படி விண்வெளி மையத்தை விட்டு வெளியில் வந்து வேலை செய்கிறப்போ தான் விலகி போயிடாமல் இருக்க தன்னை விண்வெளி மையத்தோட ஒரு ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி கட்டிக்குவாங்க. ஒருவேளை அது அவங்க விண்வெளி மையத்தை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா ஒரு சின்ன ஜெட் பேக் வச்சுருப்பாங்க. அதை பயன்படுத்தி விண்வெளி மையத்தை வந்து அடைவாங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத திக் நிமிடங்கள் தான். இந்த மாதிரி வேலை நேரத்தில் மட்டும்தான் உட்கார வேண்டிய தேவையே இருக்கும். மற்றபடி மிதந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி சேரில் உட்காரும்போது தன்னை ஒரு ஸ்ட்ரிப் மூலமாக கட்டிக்குவாங்க. சரி, அங்கே அப்படி என்னதான் ஆராய்ச்சி செய்கிறாங்க? விண்வெளி ஆராய்ச்சி, மனித உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றம், உயிரினங்கள் தோன்றுவது பற்றி ஃபிசிக்கல் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது சர்வதேச விண்வெளி மையம் ஒன்று தான் இருக்குது. இது பல நாடுகளோட கூட்டு முயற்சி. இதில் பெரிய பங்கு அமெரிக்காவுடைய நாசாவுக்கு இருக்குது. ரஷ்யாவோட ராஸ்காமாஸ், ஈரோப்போட ESA, ஜப்பானோடைய ஜாக்ஸா, கனடாவோட CSA சேர்த்து உருவாக்கின கூட்டு முயற்சி தான் இந்த மையம். 1971 சல்யூட் ஸ்பேஸ் ரேஸ்னு முதல்ல ரஷ்யா உருவாக்குச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்கா ஸ்கை லேப்ங்கிற ஸ்பேஸ் ரேஷனை 1973 உருவாக்குச்சு. விண்வெளி மையத்துக்கு போன ஒரே ஒரு இந்திய வீரர் ராகேஷ் சர்மா தான். இந்திய விமானியான இவர் 1984 சல்யூட் 7ங்கிற ரஷ்யாவோட விண்வெளி மையத்துக்கு போய் 8 நாள் தங்கியிருந்து பூமி திரும்பினார். இப்போ இந்தியா கங்கன்யான் திட்டத்தை உருவாக்கி விண்வெளிக்கு போக பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அவர்கள் பைடன் அவர்களை பார்த்து ஒப்பந்தம் போட்டிருக்கார். அதன்படி கங்கன்யான் வீரர்கள் விரைவில் தற்போதுள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல உள்ளார்கள். இப்போதுள்ள சர்வதேச விண்வெளி மையத்தோட காலம் 2028 முடிய போகுது. அதனால் அதனுடைய ஆயுளை 2030க்கு மேலே நீட்டிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா லூனார் கேட்வேங்கிற விண்வெளி மையத்தை நிறுவ திட்டமிட்டிருக்காங்க. சைனாவும் டியாகாங் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க. TSSன்னு அதை சொல்கிறாங்க. இந்தியாவும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பெறக்கூடிய பயிற்சிகளையும் அனுபவங்களையும் வைத்து கொண்டு தான் மனிதர்கள் பல்வேறு கிரகங்களுக்கு பயணிக்க முடியும். அதற்கான தொடக்கம்தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம்.